शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசி, சரிங்களா? மிதுன ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்கலாம், கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம், சரிங்களா? மிதுனம் அப்படிங்கிறது வந்து புதனோட ராசி, சரிங்க? புதனோட ராசி, புதன் வந்து ஆட்சியாகக்கூடிய ராசி, சரிங்க? காலப்புருஷனுக்கு 3ஆம் ஸ்தானம் இது. இங்கே வந்து புதன் ஆட்சி அடைகிறார். இங்கே வந்து வேறு எந்த கிரகங்களும் வந்து ஆட்சி உச்சமெல்லாம் பெறுவதில்லை. புதன் மட்டும் இங்கே ஆட்சி அடைகிறார், அவரோட ஸ்தானம் இது, சரிங்களா? இங்கே வந்து மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது, சரிங்களா? மிருகசீரிஷத்தின் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசத்தின் 1, 2, 3ஆம் பாதங்கள் வந்து இங்கே இருக்குது, சரிங்களா? அது மொத்தம் வந்து 9 பாதங்கள் அடங்கிய ராசி, சரிங்களா? ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் இருக்குது. இந்த 3 ராசிக்கு வந்து இந்த 9 பாதங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது, சரிங்களா? இந்த ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து 10ஆம் ஸ்தானமாகிய கர்மஸ்தானத்துக்கு போகிறார், சரிங்களா? இந்த ராசிக்கு 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து மீனராசி. மீனராசி வந்து இந்த ராசிக்கு 10ஆம் ஸ்தானமாக அமையுது. இது வந்து குருவோட ராசி, சரிங்களா? குருவோட ராசி. இங்கே வந்து சனி பகவான் 10ஆம் ஸ்தானமாகிய மீனத்துக்கு போகிறார். இது வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக வருது ராசிக்கு, சரிங்களா? லக்ன ராசி ரெண்டுக்குமே வந்து இது தொழில் ஸ்தானம், 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது. தன்னால் வந்து உங்களுக்கு பாக்கிய சனியாக இருந்தார், சரிங்களா? பாக்கிய சனியாக 9ஆம் இடத்துல கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்றிருந்தார். ஆட்சி மாத்திரிகம் அப்படிங்கிற உலகில் சனி பகவான் வலிமையாக இருந்தார், பாக்கிய சனியாக இருந்தார். இனிமேல் வந்து அவர் கர்ம சனியாக வந்து போக போகிறார், சரிங்களா? கர்ம சனி அப்படிங்கிறது 10ஆம் ஸ்தானம். 10ஆம் ஸ்தானத்துக்கு சனி போனாலே வந்து என்னென்னா, நம்ம செயல்பாடுகளில் வந்து அதிக சிரத்தைகளை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், சரிங்களா? அதாவது உழைப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது, சரிங்களா? ஆனால் அதுக்கான பலன் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான், சரிங்களா? கடமையை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி செயல்படுவார் சனி. உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்துக்கு போகும்போது ஒர்க்லோடு அதிகப்படுத்துவார், சரிங்களா? அங்கிருந்த ஒரு உங்களோட ராசிக்கு 12ஆம் ஸ்தானத்தை பார்ப்பார், சரிங்களா? 12ஆம் ஸ்தானத்தையுமே ராசிக்கு 4ஆம் ஸ்தானமான கன்னி ராசியுமே 10ஆம் ஸ்தானமாகிய 10ஆம் பார்வையாக உங்களோட 7ஆம் ராசி, அதாவது இந்த களத்திர ஸ்தானமான தனுசு ராசியும் பார்ப்பார். 3ஆம் ஸ்தானத்தில் வந்து உங்களோட 12ஆம் ஸ்தானம் விரயஸ்தானம் வந்து அவரோட பார்வையில் விழுது. அவரோட 7ஆம் பார்வையாக வந்து உங்களோட 4ஆம் ஸ்தானத்துக்கு வந்து அவரோட பார்வை கிடைக்கும், சரிங்களா? அவரோட 10ஆம் பார்வையை வந்து உங்களோட ராசிக்கு 7ஆம் ஸ்தானமான களத்திர ஸ்தானத்துக்கு வந்து அவரோட பார்வை விலகும், சரிங்களா? 12, 4, 7 அப்படிங்கிற ஸ்தானங்களை பார்த்து பார்வை செய்து பலன்களை கொடுப்பார், சரிங்களா? 12ஆம் ஸ்தானத்தை சனி பார்க்கறது நன்மையான அமைப்பு தான், சரிங்களா? அதாவது விரைய செலவுகள் அப்படிங்கிறது வந்து இருக்காது, எந்த செலவுமே வந்து இருக்காது, சரிங்க? சனி 12ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது எந்த அந்த விரைய ஸ்தானத்தோட பலன்கள் அன்றைக்கும் நின்றுடும், சரிங்களா? வெட்டி வீண் விரயங்கள் எல்லாமே நிற்கும். அப்புறம் வந்து அவர் அந்த உறக்கம் அப்படிங்கிற சில இதில் வந்து கொஞ்சம் அதில் பாதிப்புகளை கொடுப்பார். அயன போகம், உறக்கம், சரிங்களா? அப்புறம் வெளி பயணங்கள், சரிங்களா? வெளிநாடு வெளியிடம் சார்ந்த பயணங்களில் வந்து தடைகளை கொடுப்பார், சரிங்களா? அப்புறம் வந்து அவர் உங்களோட ராசிக்கு 4ஆம் ஸ்தானத்தை பார்வை செய்யும்போது உங்களோட தாயாருக்குமே உங்களோட சுகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாமே சில தீய அமைப்புகளில் வந்து பலன்கள் நடக்குது, சரிங்களா? 4ஆம் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் வந்து தாயார், உங்களோட வீடு, இடம், வாகனம், சரிங்களா? உங்களோட சுகங்கள் சார்ந்த கல்வி, இது எல்லாமே வந்து பாதிப்புகள் அப்படிங்கிற வந்து கொடுப்பார், சரிங்களா? அதுக்கடுத்த வந்து அவர் 10ஆம் பார்வை உங்களோட களத்திர ஸ்தானத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி, நட்பு, கூட்டு பங்காளிகள், இந்த வழிகளில் எல்லாமே வந்து சில குறைகளை கொடுப்பார், சரிங்களா? கணவன் மனைவி இடையில் வந்து சில அந்யோன்யம் அப்படிங்கிறது இருக்காத மாதிரி பார்த்துக்குவார், சரிங்களா? 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது ராசிக்கு உங்களோட
ராசிக்கு அவரோட 10ஆம் பார்வை வந்து விளக்குது. உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அவரோட 10ஆம் பார்வை அப்படிங்க வந்து விளக்குது. சரிங்களா? அதனால் வந்து கலத்திர வழிகள் வந்து சிறப்பு இருக்காது. நட்பு வழிகளிலுமே சில தொய்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வழிகள் எல்லாமே வந்து சிறப்பு இருக்காது அப்படின்னா தாமதங்கள் ஏற்படும். சனியின் பார்வையால் வந்து தாமதங்கள் வந்து ஏற்படும். அவர் உங்களோட ராசிக்கு மிதுன ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி ப்ளஸ் பாக்கியாதிபதி. சரிங்களா? பாக்கியாதிபதி வந்து அதாவது கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதாவது அஷ்டமம் ப்ளஸ் பாக்கியாதிபதி கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு. அதாவது ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் உடையவர் வந்து ஒரு தீய ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் உடையவராக வந்தாலுமே அது இரு ஆதிபத்தியம். சரிங்களா? ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம், ஒரு ஆதிபத்தியம் தீமையான ஆதிபத்தியம். சரிங்களா? அந்த பூர்வ புண்ணியம் ப்ளஸ் வந்து பாக்கியம் இந்த மாதிரி ஸ்தானங்களுக்கு நன்மையாக வந்துட்டு அவர் 6, 8 இந்த மாதிரி வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதாவது இந்த பாக்கியம் அப்புறம் வந்து இந்த பூர்வ புண்ணியத்தோட பலன்களை தான் அவர் மிகைய செய்வார். சரிங்களா? பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதி வர்றதுனால பாக்கியம் கொடுத்து தான் அஷ்டமம் அப்படிங்கிற செய்திகளை வந்து கொடுப்பார். சரிங்களா? அதனால் வந்து ஏன்னா அவர் பாக்கியம் அப்படிங்கிற இதில் தான் ஒரு வலுவை அடைகிறார். உங்களோட ராசிக்கு ஸ்தானமான கும்பத்தில் தான் ஒன்று பாக்கிய வலுவை அவர் பாக்கிய ஸ்தானத்தில் தான் அவர் கும்பம் மூலத்திரிகானம் அப்படிங்கிறதுனால மூலத்திரிகான வலுவை அடைகிறார். சரி, அங்கே தான் அதிகமான வலுவை அடைகிறார் மகரத்தோட. அதனால் வந்து உங்களுக்கு இந்த பாக்கிய பலன்கள் அப்படின்ட்டு அதிகமாக செய்வார். சரிங்களா? அந்த பாக்கியமான பலன்களை 10 வழியை செய்வார். சரிங்களா? அதாவது 8, 9 கூடியவர் 10 இருக்கும்போது வெளி மாநிலம் சார்ந்த தொழில்கள் வேலைகள் சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாக்கியமாக அமையும். ஆனால் இதாக இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான உழைப்புகளை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். சரிங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து குரு பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வரும். சரிங்களா? அது வந்து உங்கள் ராசி குரு வர்றாரு, ஜென்ம குருவாக வருவார். சரி, ஜென்ம குருவாக வந்தாலுமே அவர் வந்து உங்களோட ராசிக்கு வந்து பார்வை செய்யும் இடங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு. சரிங்களா? அப்புறம் ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 9ஆம் ஸ்தானத்தில் இருக்குது. இதனால் 10 இருந்தார் ராகு, 10லேயுமே 4 கேதும் இருந்தது. இனிமேல் வந்து 9 ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேதுவும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. சரி, 9ஆம் ஸ்தானத்தில் கேது அப்படிங்கிறது சிறப்பு தான். 9ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது சிறப்பு கிடையாது. ஆனால் இப்போ கேதுவோட பயிற்சி உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். ராகுவோட பயிற்சி சில கடினங்களை அப்படிங்கிறது தான் கொடுக்கும். மொத்தத்தில் சனி பயிற்சி வந்து உங்களுக்கு கர்மசனி. சரிங்களா? கர்மசனியாக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? கேந்திரஸ்தானம் ராசிக்கு கேந்திரஸ்தானம் பெருங்கேந்திர ஸ்தானமான 10ஆம் ஸ்தானத்துக்கு வந்து ஒரு பாவகிரகமான சனி பகவான் வருவது வந்து நன்மை தான். சரிங்களா? கேந்திரத்தில் வந்து அசுபக்கோள்கள் இருக்குன்னு, திரிகோணங்களில் வந்து சுபக்கோள்கள் இருக்குன்னு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து கேந்திரத்துக்கு சனி பகவான் வருவது வந்து சுபரோட குருவோட வீடு. உங்களுக்கு அது 10ஆம் ஸ்தானம், தொழில் ஸ்தானம். கர்மக்காரகர் வந்து கர்மஸ்தானத்துக்கே வர்றாரு. சரிங்களா? கர்மக்காரகர் வந்து உங்களோட ராசிக்கு லக்ன ராசிகளுக்கு கர்மஸ்தானத்துக்கு வந்து வர்றாரு. கர்மக்காரர்களே கர்மஸ்தானத்துக்கு வருவது வந்து அந்த கர்மம் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக நீங்கள் கர்மம் செய்கிற மாதிரி வரும். அதான் வேற உங்களுக்கு அதிகமான ஒர்க்லோடு அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு நன்மை தான். சரிங்களா? அதாவது நன்மை தான் வந்து பெரிய அளவில் வந்து நடக்குது. தொழிலால் வந்து நன்மைகள் நடக்குது. மெயினாக 10க்கு சனி வராதுன்னா அவர் தொழிலால் வந்து அந்த இருக்கும் இடத்தில் வந்து பெரிய வெற்றிகளை கொடுப்பார். ஆனால் அதிகமான உழைப்புகளை கொடுக்குற மாதிரி செய்வார். சரிங்களா? அதிகமான கர்மாக்கள் அதிகமான செயல்பாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செய்யணும். சரிங்களா? ஆனால் இதில் வந்து எல்லாம் தொய்வுகளை கொடுப்பார். அதாவது வேலைக்கே போக முடியாத மாதிரி, கர்மாக்களே வந்து செய்ய முடியாத மாதிரி, செயல்பாடுகள் ஆக்டிவாக இல்லாத மாதிரி பண்ணுவார். சரிங்களா? 10ல் வந்து சனி வரும். அந்த சனி இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியுமே அதுதான். தான் இருக்கும் ஸ்தானங்களில் வந்து அவர் நன்மையை தர வேண்டிய கடமையும் பட்டிருந்தாலுமே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த சனியோட இயல்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சனியோட இயல்புகள் அப்படிங்கிறது வந்து வெளிப்படுங்க. சரிங்களா? 10க்கு வர்றதுனால உங்களுக்கு நன்மை தான். ஆனால் வந்து அந்த நன்மை செய்வதற்கு உங்களுக்கு தடைகள், சரிங்களா, முடக்கங்கள், சரிங்களா, அந்த செயல்பாடுகள் செய்ய முடியாதபடி உங்களுக்கு சோதனைகளை கொடுப்பார். சரிங்களா? சோதனைகளை கொடுத்து அதுக்கு பின்னாடி வந்து வெற்றிகளை கொடுப்பார். சரிங்களா? மருந்துக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படிங்கிற மருந்தை எடுப்பதன் மூலம் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். மருந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோய் தீராது. சரிங்களா? அதை மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சனி பயிற்சியோட அனைத்து ராஜர்களுக்குமே அந்த மாதிரி எடுத்துக்கணும். கடுமையான காலங்கள் சனி பயிற்சியால் ஏற்பட்டாலுமே அது ஃபஸ்ட் லெவலுக்கு மருந்து கொடுத்து அவர் வந்து நம்மளோட நோயை வந்து நீக்குவார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து செயல்படுவார். சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு 85% மேலே நன்மைகள் நடக்குது. சரிங்களா? அதனால் ஒன்றும் நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. சரி, கர்மஸ்தானத்துக்கு சனி வருவதனால் வந்து வீட்டில் ஏதாவது இந்த பெரியவங்க, சரிங்களா, அதாவது வயதானவர் நபர்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா வந்து
நோய்வாய்ப்பட்டு ஆரோக்கிய குறைபாடுகளோடு இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து காலமாறுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதான் கர்மசனி அப்படிங்கிறது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கு நம்ம கடக ராசிக்கு இந்த பலன்களை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் பிரதவிவரங்கள் கொடுத்து நீங்கள் ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம் ஆன்லைன்லேயே சரிங்களா. கட்டணம் அப்படிங்கிறது வந்து 500 மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க.